சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது. பல்வேறு முதல்வர் வேட்பாளர்கள் இப்பொழுதே வாகனங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். நிச்சயமாக மாம்பழம் கிடைக்காது, ஞானப்பழம் கிடைக்காது. மயிலில் ஏறி வலம் வந்த முருகனுக்கு ஞானப்பழம் கிடைக்கல. அது மாதிரி பல பேர் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். வரலாறு ஒன்றும் தப்பல்ல. ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய முதல்வர் எங்களுக்கு தேவை. வகுப்புவாதத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க போர் வீரனாக எங்களுக்கு ஒரு முதல்வர் தேவை. ஆர்எஸ்எஸ்ஐ அடியோடு அறுத்தெறிகிற ஒரு முதல்வர் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட முதல்வர் நீங்கள்தான். கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்தே போய்விட்டது. இருக்கிற இடம் தெரியவில்லை, தேய்ந்து போய்விட்டது, முகவரி இல்லை. இப்படி சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி. அதே ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் கம்யூனிஸ்டுகளே, விடுதலை சிறுத்தைகளே எங்களோடு வாருங்கள், நாங்கள் உங்களை இரத்தன கம்பளம் கொண்டு இரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார். உங்கள் அழைப்பை நிராகரிக்கிறோம் என்று நிராகரித்தோம். அதற்கு பிறகு ஆரம்பிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கி விட்டார்கள், முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒழித்து விட்டது. தேர்தல் ஜனநாயகத்தையும் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு நினைக்கிறோம். ஆனால் வரக்கூடிய செய்திகள் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டி விட்டார்கள் என்ற அளவிற்கு செய்திகள் வருகிறது. மூன்றாவது, ஊடக ஜனநாயகம், அது எந்த அளவில் இருக்குன்னு நமக்கே தெரியும். நான்காவது முக்கியமானது மக்கள் ஜனநாயகம். இந்த மக்கள் ஜனநாயகத்தை எப்படியாவது குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பல்வேறு கூறுகளை தமிழ் சமூகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. தேர்தல் கணக்கை மட்டுமே வைத்து அமைந்த கூட்டணியாக இல்லாமல் பிஜேபியை ஒழிப்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக இல்லாமல் பிஜேபியினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வேரில் சுடுதண்ணியை ஊற்றி அதை இல்லாமல் செய்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த வகையிலே ஆர்எஸ்எஸ்ஐயும் பிஜேபியையும் தனியாக ஏதோ ஒரு மனிதரை போலவோ ஒரு ஆப்ஜெக்டாவோ நம்ம பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத தத்துவம் அது. நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம விச ஊசியை பாய்ச்சக்கூடிய வலிமையை பெற்றது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். அந்த விஷத்திற்கு விஷ முறிவாக தமிழ்நாடு என்ற மாநிலம் இருக்கிறது. தந்தை பெரியார் என்ற தலைவர் இருக்கிறார். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு. தேர்ந்தெடுத்துட்டேங்க, சாதிதான் என் முதல் எதிரி. இனி உக்காரணும் இல்லை நடக்கணும். முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அது தரையில் படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில் படுறதுக்காக வச்ச இடம். காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவர், இது ஒரு பக்கம் நீங்கள். புரியுதுங்கிறாங்க. ஐயோ, எந்த காயின்னு பார்க்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூவில் நிற்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்லை இது. இந்த காயின் வட்டமாக தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை. இதெல்லாம் சுண்டி பாட்டா எப்படி போட்டாலும் தலை தான் விழும். இந்த தலை விழும், இல்லை இந்த தலை விழும். அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன். ஏய், மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத, எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவார், அள்ளுவார் காலை உண்டி. அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம், சபாஷ், நான் தான் அது. அங்க தாத்தா அதை அள்ளுவார், நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஆனா உனக்காக அள்ள மாட்டேன், எனக்காக அள்ளுவேன். ஏன்னா டெய்லி நீங்களா தான் நட பண்றீங்க. அதனால என்ன நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். இந்திய அரசியலையே மதசார்பு சக்திகள் ஒரு புறம், மதசார்பற்ற சக்திகள் இன்னொரு புறம்
என்று நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது. வெறும் கட்சி கூட்டணி என்றல்ல, இது திமுக கூட்டணி, இது அதிமுக கூட்டணி என்றல்ல, இது மதசார்பு கூட்டணி, இது மதசார்பற்ற கூட்டணி. இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற முக்கியமான அரசியல். அப்போதுதான் அவர்களை தனிமைப்படுத்த முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.